வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசியல் வலையில் சிக்க வேண்டாம் என சஜித் பிரேமதாசாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதான ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அது என்ன விடயம் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமையை வலியுறுத்தி தான் எதிர்வரும் 8ஆம் தேதி காலை கட்சியினுடைய தலைமையகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறதான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றன. இது எதற்காக மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, ஐக்கிய தேசிய கட்சியுடனான இந்த கூட்டணியை எதிர்த்து தான் இந்த போராட்டமானது செய்யப்பட உள்ளது. இதனை சுஜீவ சேனசிங்க, பிரசாத் ஸ்ரீவத்ர மற்றும் சரித் அபேசிங்க ஆகியோர் தான் ஏற்பாடு செய்ததாக கூட கூறப்படுகின்றது. இதே வேளையில ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒன்றிணைவு தொடர்பான கலந்துரையாடல்களை பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பதாக வெளியான செய்திகள் போலியானவை என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கின்றார். கலந்துரையாடல்களை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழு ஆதரவையும் தெரிவித்திருப்பதாக பெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இரு கட்சிகளிலும் மிகச்சிறிய குழுவினர் மட்டும்தான் தங்களுடைய அந்த குறுகிய நலனுக்காக இரு கட்சிகளுக்கும் இணைவது விரும்பவில்லை என்றும், அந்த குழுவின் எதிர்பார்ப்பையும் மீறி நாட்டினுடைய நலனுக்காக இரு கட்சிகளும் இணைவார்கள் என்று கூட ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கின்றார். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான அல்லது அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமான எதிர்கட்சி ஒன்று அமைய போகின்றது. அதற்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த விடயங்களாக இருக்கின்றது. இதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிளவுபட்டு சென்ற குழுவினரால் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சியானது ஆரம்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி பாரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. இந்த நிலையில தான் கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையை அதன் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடும் பிரயத்தனங்கள் செயற்படுவதாக அவருடைய செயற்பாடுகளூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இன்றைய நாளில் வெளிவந்த முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயம் நாளாந்தம் அடிபடக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க பழைய செயற்றூட்டங்களூடாகத்தான் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார் என்ற ரீதியில பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் அவர் மீது முன்வைக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இந்த புதிய அரசியலமைப்பு அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இல்லைன்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நலிந்த ஜேதிஸ் தான் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். நாட்டினுடைய தற்போதைய நிலவரத்திற்கு இணங்க பொருளாதாரத்தை பலப்படுத்துவதும் ஸ்திரப்படுத்துவதுமே பிரதான நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது அரசியலமைப்பில் மாற்றம் ஒன்று எமக்கு வழங்கப்பட்டுள்ளன. அந்த மக்கள் ஆணைக்கு இணங்கித்தான் நிச்சயமாக நாங்கள் அந்த விடயங்களை மேற்கொள்வோம். ஆனால் அவசரமாக ஒரு அரசியலமைப்பை ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை தற்போது இலங்கை அரசாங்கத்திற்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் ஆட்சிக்கு 2.5 மாதங்கள் தான் ஆகின்றன. எனவே எமக்குரிய அந்த சவால்கள், அதாவது பொருளாதார ரீதியாக அவற்றை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு பிரதான தேவையாக, அதுதான் ஒரு சவாலாக இருக்கிறது. முதல்ல நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு இன்னும் சில காலங்கள் தேவைப்படும். சர்வதேச ரீதியிலாக சில சவால்களை இருக்கின்றன. அதற்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றன. எனினும் நேரத்தை இழுத்தடிக்காமல் உரிய காலத்துல புதிய ஒரு அரசியல் யாப்பை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூட அவர் கூறியிருக்கிறார். மேலும் இந்த அனைத்தையும் செய்து குழப்பிக்கொள்ள தேவையில்லைன்னு சொல்லி அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நலிந்த ஜேதிஸ தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம். இதே விடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இந்த பொருளாதார நெருக்கடி ஒரு விடயம். அதே நேரத்தில் அந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக பேசு பொருளாக மாறி இருக்கிற விடயம் தேங்காய்க்கும் அரிசிக்குமான தட்டுப்பாடு. இந்த நிலையில நாட்டினுடைய இந்த தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக இருந்த இலங்கை அரச படைகள் தான் காணப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற
துரைராசா ரவிகரன் வந்து நாடாளுமன்றத்துல வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். அவர் ஏன் அந்த விடயத்தை சொன்னாருன்னு சொன்னா, வடக்கு கிழக்குல வந்து தமிழ் மக்களுக்கு சொந்தமான அந்த தெங்கு பயிற்சிகை காணிகள் உட்பட பல காணிகளானது அரசு படைகள் அபகரித்து வைத்துக் கொண்டிருப்பதாகவும், குறித்த காணிகள்ல வந்து இராணுவத்தினுடைய பிடியிலிருந்து உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பி இருக்கின்றார். நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான ஒரு விவாதத்துல கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போதுதான் ரவிகரன் வந்து நேற்றைய தினம் இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விவாதத்துல வந்து தான் குறிப்பிட விரும்புவது என்னன்னு சொல்லி சொன்னா, தேங்காய் ஏற்றுமதி செய்வதற்கு இடையூறுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக வடக்குலையும் கிழக்குலையும் இருக்கிற மக்களுக்கு சொந்தமான மக்களுடைய காணிகள் வந்து படையினர் வந்து இன்னமும் வந்து விடுவிக்காமல் இருக்கின்றார்கள். புதிய ஆட்சியின் பின்னரும் வந்து வடக்கு கிழக்குல வந்து ஒரு சில இராணுவ முகாம்கள் வந்து விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கூட இன்னும் வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல வந்து சில காணிகள் வந்து மக்களுடைய வாழ்வாதார நிலங்கள் வந்து படையினரிடம் தான் இருக்கிறது என்ற ரீதியில வந்து நேற்றைய தினம் அவர் வந்து கருத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். தங்களுடைய பூர்வீக நிலங்களை வந்து இழந்து அகதிகளாக இடைத்தங்கள் முகாம்களிலையும் தங்களுடைய உறவினர்களுடைய அரவணைப்பிலையும் தான் இவர்களுடைய வாழ்க்கையானது கழிகின்றது என்று சொல்லியிருக்கிறார். போர் முடிந்து 15 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றும் வந்து அந்த மக்கள் வந்து அகதிகளாக நாட்டினுடைய குடிமக்கள், அதாவது தமிழ் மக்கள் இவ்வாறு அகதிகளாக வாழும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரவிகரன் வந்து நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழர்களை அவர்களுடைய வாழ்விடத்திலேயே வாழ விடுங்கள். இவற்றில வந்து ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்டத்துல வந்து கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுல வந்து கோப்பாப்பிளவு புலக்குடியிருப்பு மக்களுடைய அவல நிலை வந்து இன்னும் தீர்ந்த பாடில்லை. அதிலிருந்து மீண்டவர்கள் சிலராகத்தான் இருக்கின்றார்கள். இன்னும் 54 குடும்பங்கள் வந்து தங்களை வந்து தங்களுக்குரிய அந்த பூர்வீக இடத்துல வந்து குடியமர்த்தப்பட மாட்டார்கள் என்ற ஏக்கத்தோடு தான் இடைத்தங்கள் முகாம்கள்லையும் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் வந்து அவர் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். தங்களுடைய சொந்த இடத்துல வந்து இருந்த போதும் எந்த குறையும் தங்களுக்கு இருந்ததில்லை. வளமான பூமி இருந்தது, ஒரு பக்கம் ஆறு, அதனால வந்து மீன் இறாலுக்கு பஞ்சம் இல்லை. தங்களுடைய காணியில குடியிருப்பு நிலம் தவிர்த்து மிகுதி நிலத்தை காலத்திற்கேற்ப பயன் தரக்கூடிய தோட்ட செய்கை வயல்கள், இது தவிர தென்னை மரங்கள் வந்து தாராளமாக அவர்கள் வந்து பயிர் செய்தார்கள். ஒவ்வொரு காணிகள்லையும் அதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு வந்து இந்த தேங்காயுடைய விலைகளானது மிக அதிகமாக இருக்கிறது. எண்ணி பாருங்கள், மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். இப்படி சகல விதத்திலையும் தங்களுடைய பூர்வீக நிலங்கள், பூர்வீக காணிகளை வந்து பயன்பெற்று வாழ்வாதாரத்தை ஈடு செய்து வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பங்கள் தற்போது மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள் என்ற ரீதியில அவர் நேற்றைய தினம் வந்து கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் பல்வேறுபட்ட ரீதியில வந்து இந்த 54 குடும்பங்களுடைய 55 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்படாமல் இராணுவம் வந்து அபகரித்து வைப்பதாக தான் பலமுறை வந்து சொல்லி இருப்பதாகவும், இதில் சில காணிகள் வந்து பலத்த நிலமீட்பு போராட்டங்களின் பின்புதான் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அந்த மக்களுடைய பிரதிநிதியாக நான் இதனை கேட்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். 54 குடும்பங்களுடைய காணிகளை விடுவிப்பு செய்யுங்கள், பொறுப்பாக இருக்கும் அமைச்சுக்கள் இந்த மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூட ரவிகரன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இன்றைய பொருளாதார சூழ்நிலையில. இதே நேரத்துல வெளிநாட்டு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அதாவது கனடா சார்ந்த செய்தி ஒன்று முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது கனடாவில் வந்து இந்த புதிய குடியேற்ற திட்டங்கள் மூலம் பிற நாட்டினருக்கு வந்து நிரந்தர ஒரு குடியுரிமையுடன் வேலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. இது தொடர்பில் வந்து அந்த நாட்டினுடைய குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் வந்து புதிய திட்டங்களை வந்து கொடுத்திருக்கிறார். அந்த ரீதியில பார்க்கிற போது திறமையான தொழிலாளர்களை வந்து நாட்டில வந்து குறிப்பிடத்தகுந்த பகுதிகளுக்கு ஈர்ப்பதற்காக குறித்த நடவடிக்கையானது கனடா அரசாங்கத்தினால வந்து முன்வைக்கப்படுகின்றது. இதன் மூலம் வந்து பல புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். இதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைப்பது மட்டுமன்றி நேரடியாகவும் குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பை வந்து புலம்பெயர்ந்தவர்கள் வந்து பெறக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில பார்க்கிற போது இந்த ஊரக சமூக குடியேற்ற திட்டம் மற்றது வந்து ஊரக பகுதிகளில் நிலவுகின்ற தொழிலாளர் பற்றாக்குறையை சரி செய்வதற்காகத்தான் இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் பற்றி பார்க்கிற போது
இதனூடாக உள்ளூர் நிறுவனங்கள், அதாவது இந்த பகுதியில் இருக்கின்ற நிறுவனங்கள் திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களுடன் இணைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதே நேரத்தில் இந்த திட்டமானது பல மாகாணங்களிலையும் 18 பகுதிகளில் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலமாக பார்க்கின்ற போது தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வேலை வாய்ப்புகளுடன் நிரந்தர குடியுரிமையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல இரண்டாவது திட்டமான இந்த பிரெஞ்சு பேசும் குடியேற்ற திட்டம், அதாவது உங்களுக்கு தெரியும் கனடாவில் பிரெஞ்சு பேசுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது வழக்கம். அதே ரீதியில இந்த சிறுபான்மையினருடைய பிரெஞ்சு பேசும் சமூகங்களுக்கும் பிரெஞ்சு பேசும் மக்களை அதிக அளவுல குடியேற்ற உதவுகின்ற ஒரு திட்டமாக இந்த திட்டம் காணப்படுகிறது. இந்த இரு திட்டங்களும் உள்ளூர் பொருளாதார மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் கனடா குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்புக்கு இடையே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையையும் உள்ளூர் அமைப்புகள் தங்களுடைய சமூகங்கள்ல அடையாளம் கண்டு இந்த துறையில அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் கொண்ட ஊழியர்களை நியமிப்பதற்கும் இந்த ஒரு திட்டமானது வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தினூடாக விண்ணப்பம் செய்பவர்கள் அவர்களை ஆய்வு செய்வதும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு நம்பகரமான நிறுவனங்களை நியமித்து பணியில் அமர்த்தி அந்த நிறுவனங்கள் நிரந்தர குடியுரிமைக்கு தகுதியானவர்களை பரிந்துரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட சில தகுதிகளை இந்த திட்டங்களினூடாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தகுதிகள் தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த நியமிக்கப்படுகின்ற நிறுவனங்களிட வழங்குகின்ற அந்த வேலை ஆணையை முதல்ல பெற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு தகுதியடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தகுதிகள் தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த வேலை தொடர்புடைய சில அனுபவம் இருக்க வேண்டும் மற்றும் மொழித்திறன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கனடாவிற்கு வெளியில கல்வி பயின்ற விண்ணப்பதாரர்களும் கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதனூடாக தங்களுடைய அதை ஒரு கூடுதல் ஒரு ஆவணப்படுத்தலாக சொல்லப்படுகிறது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் கனடாவில் தங்கள் குடும்பத்தினரை நிர்வாகம் செய்து கொள்ளும் அளவிற்கு போதுமான நிதி ஆதாரம் இருப்பதையும் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லப்படுகிறது. சுகாதாரத்துறையில பணிபுரிபவர்களாக இருந்தால், அந்த தொழிலாளர்களாக இருந்தால், குறிப்பாக செவிலிய உதவியாளர்களாக இருந்தால், இல்லாட்டி வீட்டு பராமரிப்பாளர்களாக இருந்தால் அதிகமாக இவ்வாறானவர்கள் தான் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் மற்றும் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களாக கூட இருக்கின்றார்கள். மேலும் இந்த சுகாதாரத்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய நிரந்தர குடியுரிமை விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுகின்ற போது 2 ஆண்டுகளுக்கு தான் இந்த தற்காலிகமாக ஒர்க் பெர்மிட் வழங்கக்கூடியதா, அதாவது பெற்றவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆக இந்த ஒரு அறிவிப்பு நிச்சயமாக புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும். இதனுடைய திட்டங்கள் என்ன, இது எவ்வாறாக மாற்றமடைய போகின்றது என்பதை இனிவரும் காலங்களில் வருகின்ற செய்திகளூடாக நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஷ்யானி மனோரஞ்சன். நன்றி.